வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரகாஷ் டாக் சேனல். பிரகாஷ் சேனல் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா செஞ்சி நீங்கள் மெயின் ரோட்டிலேருந்து ஒரு சிங்காவரம்னு ஒரு ரூட்டு கட் பண்ணி ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் சுவாமின்னு சொல்லிட்டு மலை மேலே இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன். இது எவ்வளோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1000-1500 வருஷம் பழமையான கோயில். இது பாருங்கள், தூண்டே பார்த்தா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது பாருங்கள். இது அலுவலக தொடர்பு என்ன, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு கூட கேட்டுட்டு கூட வரலாம். இந்த பாருங்க, இது பார்த்தீங்கன்னா பாறையிலே சாமியை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளோட சங்கு, நாமம், சங்கு, சக்கரம் இருக்குது பாருங்க. படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான படிக்கட்டு தான் இருக்கும். படிக்கட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 படிக்கட்டு கிட்ட தான் இருக்கும். அதை பாருங்கள், கோபுரம் தவிர்த்து பாருங்கள், ஃபுல்லாக மலைக்கு நடுவில் தான் இருக்குது பாருங்கள். சுற்றி மலை தான், நடுவில் இந்த கோவில். மரக்கட்டை, இந்த மரக்கட்டை எவ்வளோ பெருசு பாருங்க. படிக்கட்டு வந்து 100 படிக்கட்டு கூட இருக்குது. ஆனால் ஏறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா படிக்கட்டுலாம் நெத்தாக இருக்குது. சும்மா சமானமான ஈஸி ஏறிடலாம். கம்மி படிக்கட்டுனா ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பாருங்க, எவ்வளோ நெத்தாக இருக்குது. பின்னாடி காட்டணுமா, ஃபுல்லாக நெத்தாக இருக்கும் படிக்கட்டு. ஸ்ரீ வரதராஜா பெருமாள் சன்னதி. இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது பொருள் இப்போ தான் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக மலை தான். இந்த படிக்கட்டு உள்ளே வந்தாங்க. இது இந்த கோயிலோட வரலாறு இந்த போட்டிருக்கு பாருங்கள். பல்லவ அரசு மகேந்திரவர்ம பல்லவ கட்டப்பட்ட குடைவரை கோயில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நானே 1500 வருஷம் சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் இது. பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கலால் தான் சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு சன்னதி இருக்குது. இங்கே ஒரு சன்னதி இருக்குது. அங்கே வரதராஜ பெருமாள் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நேராக இதுதான் கருவறை. நேராக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. இதுக்கு நேராக கருவறை. இங்கே தான் சாமி தரிசனம் மட்டும் அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான். அரங்கநாதர், அரங்கநாயகி தாயார் சன்னதி. இதுக்கு உள்ள கருவறைக்கு கீழே கருவறைக்கு போகிற வழி உள்ளே போயிட்டு சாமி பார்த்து கீழே இறங்குறது. ஆக்சுவலாக இந்த அரங்கநாயகர் தாயார் கீழே ஒரு சின்ன ஜெயில் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அது உள்ளே 2 சாமி தலை வணங்குற மாதிரி இருக்கும். அது உள்ளே அது பாருங்க, பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். கருவறை கோயில் சன்னதி. நீங்கள் செஞ்சி பக்கத்தில் சிங்கானூரில் இருக்க அரங்கநாதர் திருக்கோயில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. படுத்த நிலையில் பெருமாள் இருக்கார். கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இடம். இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தரிசித்து பாருங்கள். இது போல் நல்ல விதமாக வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய பிரகாஷ் செக்ஷனை சப்ஸ்கிரைப் செய்யணும். நன்றி, வணக்கம். வணக்கம், நம்ம உங்கள் பிரகாஷ் டாக் சேனல். பிரகாஷ் சேனல் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அதே சிங்காவரத்தில் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த அரங்கநாதர் பெருமாள் கோயில். அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து இந்த பச்சையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த பச்சையம்மன் கோயிலில் பாருங்கள், கும்பமுனி, பச்சைமுனி, செம்முனி, வனவனூர் பாருங்கள். அங்கே ஒரு வீரபத்திர சாமி இருக்குது. அதாவது நீங்கள் நல்லா கொஞ்சம் செஞ்சி வந்துட்டிங்கன்னா செஞ்சிலேருந்து சிங்கானூர் மேப் போட்டிங்கன்னா அந்த அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி பெருமாள் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக இந்த பச்சையம்மன் கோயிலுக்கு வந்துடலாம். இந்த பச்சையம்மன் கோயிலை பார்த்துட்டு போகிற வழியில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அது ஒரு 800-1000 வருஷம் பழமையான கோயில் திரௌபதி அம்மன் கோயில். இப்போ நான் வந்து நேராக அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி பார்த்துட்டு பச்சையம்மனுக்கு வந்துட்டேன். பச்சையம்மன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடு தான். கார்லாம் வரல, ஆனால் ரொம்ப ஃபுல்லாக ஒரு காட்டில் வர மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பச்சையம்மன் கோயில் உள்ளே போய் காட்டுறாங்க. இதுதான் இந்த கோயில் உள்ளே இருக்க கருவறை. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த செஞ்சி, விழுப்புரம் சார்ந்த பல பேருக்கு இது வந்து குலதெய்வ கோயிலாக தான் இருக்கும். அந்த பச்சையம்மன் கோயில் பல பேர் குலதெய்வம் இருக்கும். ஆனால் திரௌபதி அம்மன் கோயில் போகிற மாதிரிலாம் இதுக்கு அடுத்தது அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களுக்கு திரௌபதி அம்மன் குலதெய்வமாக இருக்கும். இப்போ அந்த திரௌபதி அம்மன் போய் காட்டுறோம் பாருங்கள்.
இதுதான் அந்த சிங்கானூர்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிற பச்சையம்மன் கோவில். பச்சையம்மன் கோவில் இருக்கிற சன்னதி. இது உள்ள வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் சன்னதி இருக்குது, இங்கே ஒரு நந்தி இருக்குது. உள்ள வீடியோ எடுக்கப்படுவாங்களான்னு தெரியல. இது வந்து பச்சையம்மன், அதை கருவறைக்கு சொல்லுவாங்க. உள்ள பச்சையம்மன் இருக்குது. இங்கே உள்ள என்ட்ரானோடனே ஒரு பெரிய விநாயகர் கோயில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இதை நானே பார்க்க மறந்துட்டேன். அப்புறமா ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வெளில வரும்போது அந்த கோயிலை பார்த்தா அந்த பசி தரிச்சிட்டு போய்டு. பச்சையம்மன் கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளி முருகர் தெய்வானியாக இருக்காங்க. இங்கே பார்த்தா பக்கத்துலேயே சில ஒரு ஆஞ்சநேயர் தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வணங்கிட்டு நீங்கள் கருவறைக்கு போகலாம். லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். அதே மாதிரி அங்கே விநாயகர் இருக்கும், அதையும் தரிசிச்சுட்டு நீங்கள் கருவறைக்கு போகலாம்.